விநாயகரின் வாகனம் என்று அனைவராலும் அறியப்படுவது எலி மட்டுமே. ஆனால் விநாயகர் எலியை மட்டும் வாகனமாக பயன்படுத்தவில்லை. ஆரம்ப காலங்களில் விநாயகருக்கென்று தனியாக வாகனம் எதுவும் வர்ணிக்கப்படவில்லை. கருஞ்சா என்ற இசைக்கடவுள் ஒருநாள் இந்திரலோகத்திற்கு சென்றார். அப்போது அவர் தவறுதலாக அங்கிருந்த வமதேவா என்ற முனிவரின் காலை மிதித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த முனிவர் அவரை எலியாக மாற்றி சாபம் விடுத்தார். எலியாக மாறிய கருஞ்சா மலையளவிற்கு மிகவும் பெரிதாக இருந்துள்ளார். இதனால் கருஞ்சா வழியில் இருந்த அனைத்தும் சேதமடைந்தன. இந்நிலையில் விநாயகர் தங்கியிருந்த மகரிஷி பரஷாரின் ஆசிரமத்திற்கு வந்த கருஞ்சா அங்கிருந்த அனைத்தையும் நாசம் செய்துள்ளார். இதனால் கோபமடைந்த விநாயகர் கருஞ்சாவுக்கு பாடம் புகட்ட தனது பாசக்கயிற்றை வீசி அதனை தன் காலடியில் பணியச் செய்தார். பின்னர் கருஞ்சா விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டதைத் தொடர்ந்து அதனை தன் வாகனமாக விநாயகர் ஏற்றுக்கொண்டுள்ளார். இருப்பினும் விநாயகரின் எடையை கருஞ்சாவால் தாங்க முடியவில்லை. கருஞ்சா வேண்டி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க விநாயகர் தனது எடையை லகுவாக்கினார். இது தவிர பழங்காலங்களில் விவசாயமே அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தொழிலாக இருந்தது. அப்போது எலிகள் விவசாய நிலத்தை நாசம் செய்ததால் அவற்றை வீழ்த்த விநாயகர் அவற்றை வாகனங்களாக பயன்படுத்தியதாகவும் கதைகள் உள்ளன. மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.